Hi students, this is Syed. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேராஜாம்பிள்ஸ் அண்ட் சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் சொல்கிற இந்த கொஷின் டைப் பார்க்க போகிறோம். இது ஏன் இந்த வீடியோனா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்ககிட்ட பர்சனல் கமெண்ட் பண்ணது இந்த செட் ஆஃப் கொஷின்ஸ் ரொம்ப டஃப்பாக இருக்குது. லைக் பேங்கிங் எக்ஸாம்ஸ்லையும் சரி எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்லையும் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்குது. இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்கிற அந்த ஸ்ட்ராட்டஜி தான் கேட்குறாங்க. இதில் நான் சில கொஷின் சால்வ் பண்ண போகிறேன். இந்த கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப ஹை லெவல் கொஷின்ஸ். ஃபர்ஸ்ட் அதை நோட் பண்ணிக்கணும். இவ்வளோ ஹை லெவலாக வருமானு கேட்டால் ஸோ நீங்கள் மெயின்ஸ் லெவல் போகிறப்ப டஃப் ஷிஃப்டில் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் நம்ம வந்து நம்மளோட ப்ராக்டிஸை கொஞ்சம் ஹை லெவலாக வச்சுக்கிட்டா நம்மளுக்கு அங்கே சால்வ் பண்ணுறப்ப ரியல் எக்ஸாம்ஸில் அவ்வளோ டஃப்னஸ் தெரியாது. நம்ம சால்வ் பண்ணுறது நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி சால்வ் பண்ணால் கண்டிப்பாக கொஞ்சம் டஃப்பாக ஒரு ட்விஸ்ட்டாக கேட்டாலும் ரொம்ப 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 கஷ்டமாக இருக்கும். So be prepared with the tough questions, okay? So before going to the video, let me introduce myself. I am Syed Mukhtar. I am a verbal IELTS trainer. I have around 4 years of experience in this field. So introduction, this is my channel. I first time for all exams. So மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அதே மாதிரி ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பண்ணுங்க மெயின். ஏன்னா உங்கள் கமெண்ட்ஸ் வர தான் என்னால் அடுத்தது வீடியோ போட முடியும். கமெண்ட்ஸ் ஏதாவது பட்சத்தில் அந்த கமெண்ட்ஸ் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும் வீடியோ போட. ஓகே, ஸோ நம்ம கொஷின்ஸ்க்கு போகலாம். கொஷின்ஸ் எப்படி இருக்குன்னு முதல்ல பார்க்கலாம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கொஷின். அவங்க ஃபர்ஸ்ட் நம்ம இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் we need to study the instruction. சீரியஸ் கொஷின். இந்த கொஷின் நீங்கள் கொஞ்சம் தெளிவாக பார்த்தாலே உங்களுக்கு கொஞ்சம் புரிய நினைக்கிறேன். ரொம்ப டஃப் கிடையாது, ஈஸி தான். 5 சென்டென்ஸ் வந்து அவங்க ஜம்பிள் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக ஜம்பிள் ஏபிசிடின்னு கொடுத்துருக்காங்க. அதை அரேஞ்ச் பண்ணால் நம்மளுக்கு ஒரு கொஹரண்டான பேராகிராஃப் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா அவங்க இன்னொன்று சொல்லியிருக்காங்க. அந்த ஆட் ஒன் சென்டென்ஸ் அரேஞ்ச் பண்ணி முடிச்சோடனே ஒரு சென்டென்ஸ் வந்து இந்த பேராகிராஃப்க்கு சுத்தமாக லிங்க் ஆகாத சென்டென்ஸாக இருக்கும். ஸோ அதையே நம்ம சூஸ் பண்ணோம், கொஷினையே ஆன்சர் பண்ணோம். ஸோ நம்மளுக்கு கண்டிப்பாக சீக்வன்ஸ் சொல்றது என்னன்னா, இந்த 5 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த 5 சென்டென்சஸ் வந்து எது ஃபர்ஸ்ட் இது ரெண்டாவது சீக்வன்ஸ் நம்மளுக்கு வந்து கண்டுபிடிச்சாகும். ஸோ நம்மளுக்கு வந்து முதல்ல ஸ்டார்டர் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்டரை கண்டுபிடிச்சாகணும். ஸ்டார்டர் கண்டுபிடிச்சாதான், இஃப் ஸ்டார்டர்னா ஒன்றுமே இல்லை, உங்களோட சீக்வன்ஸில் இருக்கிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். மீன்ஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போகிறீங்க. யூ கோயிங் டு ஃபைண்ட் அ சென்டென்ஸ் விச் ஆர் கோயிங் டு பி அ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஆஃப்டர் த ரீஅரேஞ்ச்மெண்ட், ரைட்? ஸோ அது கண்டுபிடிச்சாகணும். ஸோ நம்ம இப்போ அந்த ஆப்ஷன் முதல்ல இந்த ஃபுல் பேராகிராஃப் ஸ்கேன் பண்ணிருக்காங்க. இது எதை பற்றி தான் பேசியிருக்காங்கன்னு பார்த்துடலாம். ஸோ இங்கே வந்து போயா சீனியர் ஹூ லீவ் த்ரூ 2004. போயா சொல்றது ஒரு பர்சனோட கேரக்டர். போயா அவர் வந்து பேசுவார். ஓகே, த இண்டிஜினியஸ் பாப்புலேஷன் ஹாஸ் பீன் ஏதோட இண்டிஜினியஸ் பாப்புலேஷன் அவங்க எதுவுமே ஏதோ இண்டிஜினியஸ் பாப்புலேஷன் வந்து கம்மியாயிட்டே வந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இதில் டேக்கிங் ஃப்ரம் இட்ஸ் நேம் போ இஸ் ஒன் ஆஃப் த கிரேட் அந்தமான் லாங்குவேஜ். ஸோ நம்மளுக்கு தெரியும் போயா சொல்கிறத போ வந்து பேசுவார். அந்த போ வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ரொம்ப ஏன்ஷியன்டான லாங்குவேஜ். ஓகே, அதோட லாஸ்ட் ஸ்பீக்கர், அந்த போ பேசுகிற லாஸ்ட் ஸ்பீக்கர் வந்து இப்போ ரீசெண்டாக தான் இறந்துருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுதான் எங்கே கொடுத்துருக்காங்கன்னா நம்மளுக்கு ஏல கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் லிங்க் பண்ணி பாருங்க. ஒண்ணுமே கிடையாது ஸ்டூடெண்ட்ஸ். நீங்க வந்து முதல்ல பேராஜாம்பிள் பார்க்கும்போதே போயா சொல்ற ஒருத்தர் வந்து சுனாமில வந்து பிரிட்டிஷ் செட்டிலர்ஸ் மூலியமா இங்க வந்திருக்காரு. அவதான் அந்த ஐலாண்டோட கடைசி ஆள், போய தெரிஞ்சுக்கிட்ட கடைசி ஆள். ஓகே, அப்ப அவர் தானே நான் லாஸ்ட் ஸ்பீக்கரா இருப்பாரு. லாஸ்ட் நேட்டிவ்னு இருக்கா, புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இங்க லாஸ்ட் நேட்டிவ் இருக்கு, இங்க லாஸ்ட் ஸ்பீக்கர். ஸோ லாஸ்ட் நேட்டிவோ ரெண்டுமே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு என்னது சேம் தான். லாஸ்ட் நேட்டிவ் லாஸ்ட் ஸ்பீக்கர் ரெண்டுமே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் சேம் தான். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா என்ன சொல்றது, கண்டிப்பா நம்மளுக்கு தெரியும் சம்திங் வந்து லிங்க் வித் டி இருக்கு, ஏ இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் though the language has been closely studied by researchers, Boya senior spent the last few years of unable to converse with anyone in her mother language. ஓகே, அந்த லாங்குவேஜ் பற்றி கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி பேசியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த பேராஜாம்பிள் போ லாங்குவேஜ் பற்றியும் போயா பற்றி தான். கரெக்டாக இதுதான் அதோட சென்ட்ரல் தீம். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா
என்ன சொல்றது, அந்த லாங்குவேஜ் பத்தி எங்க முதல்ல பேசியிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சாகணும். ஓகே. த என்ன சொல்றது, லாஸ்ட் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஏ ஸ்டார்டரா வர வாய்ப்பு இல்லை, பியும் ஸ்டார்டரா வர வாய்ப்பு இல்லை. சி டேக்கிங் இட்ஸ் நேம் இருக்கு, எதோட நேம் அது நம்மளுக்கு தெரியாது, ஸோ அதுவும் வராது. ஓகே. ஸோ நம்மளுக்கு ஒரு ஸ்டார்டர் வரணும்னா அது கண்டிப்பாக ஒரு ப்ராப்பரான ஒரு சென்டென்ஸ் பிகினராக இருக்கணும். ஓகே. ஸோ லாங்குவேஜ் பற்றி எங்கே பேசியிருக்காங்கன்னா அந்த லாஸ்ட் ஸ்பீக்கர்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. மீன்ஸ் அந்த சென்டென்ஸ் டீலர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ரீசெண்டாக ஒருத்தர் இறந்து, ஃபார் எக்ஸாம்பிள் நியூஸ் பேப்பர் நீங்கள் படிக்கிறீங்கன்னா எப்படி இன்ட்ரடக்ஷன் ஆகும்னா, இவர் இந்த மாதிரி சமீபத்தில் ஆட்கோணலில் இவர் இறந்துள்ள அவரோட பேர் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் காமனாக சொல்லி தென் ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸ்பெசிஃபை எப்படி கமெண்ட் பண்ண மாட்டோம். ஸோ காமனாக ஃபர்ஸ்ட் இதில் பேசியிருக்காங்கன்னா நம்மளுக்கு டீல தான் பேசியிருக்காங்க. டீல என்ன பேசியிருக்காங்க பாருங்க, த லாஸ்ட் ஸ்பீக்கர் அந்த ஆஃப் அன் ஏன்ஷியன்ட் லாங்குவேஜ். ஆன் சொல்றது என்னது, ஆன் சொல்றது ஒரு ஜென்ரல் லாங்குவேஜ், எனக்கு அது வரைக்கும் தெரியாது அது என்ன லாங்குவேஜ். அப்பதான் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க அந்த சீக்வன்ஸ்லேயே. அந்த ஆன் வச்ச ஆர்டிகல் வந்தாலும் அப்பதான் இன்ட்ரோடியூஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அதை கன்க்ளூட் பண்ற மாதிரி எங்க இருக்கு, போன்னு இவங்க பேசியிருக்காங்க. ஓகே. இந்த ஏன்ஷியன்ட் ட்ரைபல் லாங்குவேஜ் என்னது, போ. ஓகே. ஸோ நம்மளுக்கு என்ன பேரு, டியும் சியும் ஒரு பேர். ஓகே. டியும் சியும் ஒரு பேர். ஸோ இதை பேசினவர் யார், இதை பேசினவர் வந்து போயாதான் கடைசி ஆள். இதை பேசின கடைசி ஆள் யாரு, போயாதான். ஓகே. என்னதான் கடைசி ஆள பேசியிருந்தாலும் அவரால் கரெக்டாக அதை பற்றி அந்த லாங்குவேஜில் பேச முடியல. ஸோ சீக்வென்சர் என்னது, இ. ஸோ ஆப்ஷன் டி சி ஏ இ. ஸோ இதுதான் சீக்வென்ஸ். இதில் பி வராது, ஏன்னா இந்த இண்டிஜினஸ் பாப்புலேஷன் பற்றி, ஏன்னா இங்கே பேசுறது ஒன்று போ பற்றி பேசுகிறாங்க, ஒன்றுல போயா பற்றி பேசுகிறாங்க. போ இஸ் அ லாங்குவேஜ், போயா அதை பேச கடைசி ஆள். பாப்புலேஷன் பற்றின டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் எங்கேயுமே இல்லை. ஸோ நம்மளுக்கு சீக்வன்ஸ் சொல்றது என்னன்னா ஆப்ஷன் டிசிஏஇ தான் சீக்வன்ஸ். ஸோ டிசிஏஇ. ஓகே. ஃபர்ஸ்ட் கொஷின் ரொம்பவே டஃப்பாக தான் இருந்திருக்கும், பிகாஸ் இது வந்து ரொம்ப ஹை லெவல் கொஷினாக எடுத்து வந்திருக்கேன். இந்த மாதிரி கொஷின் தான் நம்ம பிஓ மெயின்ஸ்லாம் எதிர்பார்க்க, கேட் எக்ஸாம்ஸில் இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் மோஸ்ட்லி வரும். அதே மாதிரி பேங்க் பிஓ, ஐபிபிஎஸ் பிஓ, இல்லை எஸ்பிஐ பிஓக்கும் இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் சீக்வென்ஸ்னா நம்மளுக்கு தெரியும். ஆட் ஒன் அவுட் என்னது, கண்டிப்பாக பி வராது. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. ஓகே. அதே மாதிரி செகண்ட் ஆஃப்டர் ரீஅரேஞ்ச்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சீக்வென்ஸில் டிக்கு அப்புறம் எது வருது, நெக்ஸ்ட்டு சி தான் வருது. ஸோ ஆன்சர் இஸ் சி. அது எங்கே இருக்குன்னு பாருங்க, பியில் ஆன்சர் சி இருக்கு, ஆப்ஷன் பி. அதே மாதிரி விச் ஆஃப் த ஃபாலோயிங் காம்பினேஷன் வில் நாட் பி அ பேர். இந்த காம்பினேஷன் வந்து ஒரு ஸ்ட்ரிக்டு கன்கரண்ட் பேரா இருக்காதுன்னு கேட்குறாங்க, சொல்றாங்க. டிசிஏஇ, டிஏசி என்ன சொல்றது, டிசிஏ வரும் கரெக்டா, இஏசி வருமா? ஆக்சுவலாக அவங்க என்ன சொல்லியிருக்கணும்னா வில் பி ஏ பேர்னு சொல்லியிருக்கணும். வில் நாட் பின்னா எல்லாமே வராது. டிஏசி வராது, சிஇஏ வராது, இஏசி வராது, டிசிஏ மட்டும் தான் பேர் ஆகுது. ஸோ ஆப்ஷன் பி. ஓகே. நான் அகைன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த பேராஜம்பிள் பாருங்க. ஸோ இதில் வந்து லாங்குவேஜ் பற்றியும் போயை பற்றி தான் பேசுகிறாங்க. அந்த லாஸ்ட் ஸ்பீக்கர்னு பொதுவாக சொல்லி அப்புறம் லாங்குவேஜ் பற்றி பேசி அந்த லாங்குவேஜ் யார் பேசுனாங்கன்னு சொல்லி ஏல இன்ட்ரடியூஸ் பண்ணி அப்புறம் அது ஏன் அவரால் பேச முடியலன்னு சொல்லி எக்ஸ்பிளனேஷன். ஸோ இன்ட்ரடக்ஷன், எக்ஸ்பிளனேஷன், இல்லுஸ்ட்ரேஷன், கன்க்ளூஷன், இந்த ஆர்டரில் தான் வந்திருக்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். கொஷின் நம்பர் 2 ரொம்ப ஈஸி தான். ஃபர்ஸ்ட் கொஷின் ரொம்ப டஃப்பாக இருக்கா? கண்டிப்பாக டஃப்பாக இருக்காது, ஈஸி தான். முதல்ல நம்ம ஸ்டார்டர் கண்டுபிடிச்சாகணும். கண்டிப்பாக ஸ்டார்டர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப 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 ஈஸி தான். தட்ஸ் நாட் டு சே தட் ப்ராக்டிக்கல். கண்டிப்பாக என்ன சொல்கிறது, நம்ம முதல்ல என்ன ஸ்டார்டர் வரும்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸ்டார்டர் வருமா செக் பண்ணலாமா? Although hard skills have traditionally ruled the roost, some companies are moving from choosing prospectively hires based on technical abilities alone. Moving away என்னது,
டெக்னிக்கல் எபிலிட்டி சொல்கிற விஷயங்கள் மட்டும் இல்லாமல் அதுக்கு மேலே சம்திங் எதிர்பார்க்குறாங்க. ஸோ ஸ்டார்டராக வரதுக்கான சான்சஸ் இருக்குது. தஸ் த கம்பெனிஸ் டஸ்ன்னு எடுத்தோன்னே நமக்கு வராது. ஸோ ஆப்ஷன் பி கண்டிப்பாக இல்லை. நவ் சம் ஜாப் டிஸ்கிரிப்டர்ஸ் are frequently asking candidates to remember soft skills also. ஸோ ஹார்ட் ஸ்கில் மட்டும் இல்லை, சாஃப்ட் ஸ்கில்ஸும் எனக்கு வேணும்னு சொல்லி கேண்டிடேட்ஸ் மீன்ஸ் கம்பெனிஸ் எதிர்பார்க்குறாங்க. ஏல டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் மட்டும் பத்தாது, என்ன எக்ஸ்ட்ரா வேணும்னு சொல்கிறாங்க, அதை சிஏ சொல்லியிருக்காங்க. அது என்னது? சாஃப்ட் ஸ்கில்ஸ் வேணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ சி இஸ் அ செகண்ட் சென்டென்ஸ். ஏ ஃபர்ஸ்டாக இருந்தால் சி என்னவா இருக்கும்? செகண்டாக இருக்கும். ஓகே, then D param, that's not to say that practical know how long some jobs still call for a high specific expertise. So the இது பட் டி நெக்ஸ்ட் அவர் வாய்ப்பு இல்லை, அவ்வளோக்கு இல்லை. ஏன்னா இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹார்ட் ஸ்கில்ஸ் மட்டும் பத்தாவது, சாஃப்ட் ஸ்கில்ஸும் வேணும்னு சொல்லி இது எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் இ பாருங்க. ஆப்ஷன் இல பாருங்க, த மூவ் டுவர்ட்ஸ், எந்த மூவ், அந்த ஹார்ட் ஸ்கில்ஸ்லேருந்து சாஃப்ட் ஸ்கில்ஸ் ஷிஃப்ட் ஆகுறாங்க பார்த்தீங்களா? அது ஏன்னா நேச்சுரல் ரெஸ்பான்ஸ் 3 years ஆஃப் பேண்டமிக். பேண்டமிக் தான் அது ஒரு பெரிய ஒரு பூஸ்டப் ஃபேக்டராக இருக்குது. ஏன்னா பேண்டமிக்கு அப்புறம் லைக் சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் ரொம்ப ப்ளே பண்ணுது. ஒரு கேண்டிடேட் சொல்கிறவர் ஹார்ட் ஸ்கில்ஸ் மட்டும் தான் பத்தாது. பேண்டமிக் சொல்கிறது நிறைய பேர் மென்டலாக வீக் பண்ணிச்சு, மென்டலாக லூஸ் பண்ணிச்சு. ஸோ அந்த சுச்சுவேஷன் எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக கம்பெனிஸ் ஆர் நிறைய ஷிஃப்டிங் த ரெஸ்பான்ஸ். ஸோ நம்மளுக்கு வர சீக்வன்ஸ் என்ன வருது? இப்போ ACE வந்துருச்சு. தென் பார்க்கலாம், டஸ் த கம்பெனிஸ் ஆர் ஷேக்கிங் ஆஃப் த, என்ன சொல்ல வராங்கன்னு புரிஞ்சுதா? ஓல்ட் டெஃபினிஷன் ஆஃப் இந்த சிங்குலர் பர்ஃபெக்ட் கேண்டிடேட் டுகெதர் அப்படின்னு ஒரு கேண்டிடேட் கிடையாது. ஓகே, சில கேண்டிடேட் கிட்ட என்ன சொல்றது, இது சில ஸ்கில்ஸ், சில கேண்டிடேட் சில ஸ்கில்ஸ் வேரி ஆகும். கரெக்டா? ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். சில கேண்டிடேட்ஸ் கிட்ட ஒரு பர்டிகுலர் ஸ்கில்ஸ் இருந்தால் சில கேண்டிடேட்ஸ் அந்த பர்டிகுலர் ஸ்கில்ஸ் இருக்காது. ஸோ அதனால எலிஜிபிள் இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த ஸ்கில்ஸை வேறு இதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம்ல. ஸோ அதுதான் மூவ் ஆயிருக்கு, அதுதான் சாஃப்ட் ஸ்கில்ஸ். ஓகே, ஸோ நம்மளுக்கு கிடைச்ச பேர் என்ன? ACEB. இதுதான் பேர், மீன்ஸ் இதுதான் சீக்வன்ஸ் ஆயிருக்கு. ஓகே, நம்மளுக்கு என்ன சொல்றது, டி என்ன சொல்றது, சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். ஸோ ஆட் ஒன் அவுட்ல வச்சுக்கலாம். பிகாஸ் தட்ஸ் நாட் ப்ராக்டிக்கல் நோ ஹவு இஸ் நோ லாங்கர் ரெக்வயர்ட். ப்ராக்டிக்கல் அப்படின்னா நோ லாங்கர் அப்படி சொல்லவே இல்லை. கண்டிப்பாக ப்ராக்டிக்கல் நாலேஜும் வேணும்னு தான் சொல்கிறாங்க. அது மட்டும் பத்தாது, ஸ்பெசிஃபிக்கும் வேணும்னு சொல்கிறாங்க. டி சொல்கிறது அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ அதுதான் ஆட் ஒன் அவுட். ஸோ நமக்கு என்ன சீக்வன்ஸ் வந்துருக்கு? ACEB தான் சீக்வன்ஸ் வந்திருக்கு. ஸோ அவங்க கேட்டது லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப்டர் ரீஅரேஞ்ச்மெண்ட் கேட்டிருக்காங்க. லாஸ்ட் சென்டென்ஸ் ஆஃப்டர் ரீஅரேஞ்ச்மெண்ட் சொல்றது பி. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. ஆட் ஒன் அவுட் கேட்டிருக்காங்க. ஆட் ஒன் அவுட்னா ஆப்ஷன் டி. அதே மாதிரி ஸ்டார்டருக்கு அப்புறம் எது வரும்னு கேட்டிருக்காங்க. ஸ்டார்டருக்கு அப்புறம், ஸ்டார்டர் சொல்றது ஏன்னா ஏக்கு அப்புறம் சி வந்திருக்கு. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 3 பார்த்துடலாம். கொஷின் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் நம்மளோட ப்ரொசீஜர் ஒன் பொறுத்த வரைக்கும் நம்ம ABCDயை ஜஸ்ட் வாசிச்சிடலாம். என்னென்ன இருக்கு, இது ஸ்டார்டர் கண்டுபிடிச்சு டீஸ் அல்காரிதம்ஸ் ஸோ ஸ்டார்டர் இது வராது. அதே மாதிரி ஹேட் ஸ்பீட் ப்ராஜெக்ட் இஸ் அ பார்ட் ஆஃப் ஆன்கோயிங் அகேன் ஒப்ரெஸ் அப்யூசிவ் லாங்குவேஜ் ஆன் சோஷியல் மீடியா. இது கொஞ்சம் ப்ராப்பரான ஸ்டார்டராக இருக்கு. பி. Okay, the current automated direction missed out something vital context. இல்ல, சி வர சான்சஸ் இல்லை. நெக்ஸ்ட் நம்ம டி பார்க்கலாம். இட் யூசஸ் காம்ப்ளெக்ஸ் அல்காரிதம் டு ஃபிளாக் அகெயின்ஸ்ட் ரேசிஸ்ட் அண்ட் வயலண்ட் ஸ்பீச். இட்டுன்னா எதை சொல்றாங்க, அந்த ஹேட் ஸ்பீச் ப்ராஜெக்ட் என்னது, அது சில அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணுது. எதுக்குன்னா லைக் வயலண்ட் ஸ்பீச்சில் அகெயின்ஸ்டா யூஸ் பண்ணுது. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. ஸோ சி வராது, பிடி செயின் ஆகுதா? ஸோ இந்த அல்காரிதம்ஸ் பற்றி அவங்க நெக்ஸ்ட் எங்க சொல்லியிருக்காங்க, மெஷின் லேர்னிங் மாடல்ஸ் ஆர் ப்ரோன் டு தி லேர்னிங் ஹியூமன் லைக் பயாசஸ் ஃப்ரம் டைனிங் த ஃபீட்ஸ் அல்காரிதம். என்ன சொல்றாங்க புரியுதா? மிஷின் லேர்னிங் ஆர் ப்ரோன் டு லேர்னிங் ஹியூமன் லைக் பயாசஸ்.
ஓகே, கொஞ்சம் மிஸ்டேக்ஸ்க்கும் இது ப்ரோன். இந்த அல்காரிதம் ட்ரெயின் ஆகிறப்ப மிஷின் லேர்னிங் மாடல் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணவும் சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அல்காரிதம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் எங்கே கொடுத்துருக்காங்கன்னா, ஃபார் இன்ஸ்டன்ஸ் எக்ஸாம்பிள், algorithms struggle to if group identifies like white are used in offensive or prejudiced ways because they train on imbalance data set. டேட்டா ட்ரைனிங் நீங்கள் கரெக்டாக கொடுக்காத பட்சத்தில் அது தப்பாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணும். ஸோ அதை ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணும். அல்காரிதம் ஃபீட் பண்ண மட்டும் பட்டதை அதை ப்ராப்பராக ட்ரெயினும் பண்ணும் சொல்கிறாங்க. ஸோ BDAE. ஸோ இதுதான் அதோட சீக்வன்ஸ். நம்மளுக்கு சி சொல்கிறது நமக்கு ரிலேட்டடாக தான் இருக்குது, பட் இதுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. நம்மளுக்கு இங்கே ஹேட் ஸ்பீச் டிடக்ஷன் தான் பேசியிருக்காங்க தவிர மற்ற மாடல் கம்மி அதை பற்றிலாம் பேசல. ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் BDAE. ஸோ சீக்வன்ஸ் பார்த்துடலாமா? ஸோ சீக்வன்ஸ் கண்டுபிடிச்சா என்னது நமக்கு ரொம்ப ஈஸி கொஷின். நமக்கு ஆன்சர் ரொம்ப ஈஸி. BDAEனா BAD வருமா? வராது. DEA வராது. ADE வராது. BDA எஸ் வருது. ADB வராது. ஆன்சர்ஸ் ஆப்ஷன் டி. விச் ஆர் த ஃபாலோயிங்ஸ் நாட் ரிலேட்டட் டு த குரூப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாட் ரிலேட்டட் தான் சி தான். ஸோ அது எங்க இருக்கு? ஆன்சர் ஆப்ஷன் ஏல இருக்கு. ஓகே, கொஷின் நம்பர் 4 பார்த்துடலாம். கொஷின் நம்பர் 4 பொறுத்த வரைக்கும் இதுவும் கொஞ்சம் லாங்காக தான் இருக்கு. டாக் வாஸ் ஒன் ஆஃப் த most common way of enslaved men and women to subvert the rules of their bondage to gain more than they supposed to have. Okay, even when extreme their words, யாரோட வேர்ட்ஸ்? B எனக்கு ஸ்டார்டர் வர சான்ஸ் கிடையாது. ஸோ ஸ்டார்டர் ஃபைன் பண்ணிட்டாலே நமக்கு ப்ராப்ளம் மோஸ்ட்லி கம்மியாயிரும். Slaves came from societies in which oration, powerful, potency இது ரிலேட்டடாகவே இல்லை. ஸோ சியும் வராது. D. Freedom of speech and power to silence may have been preeminent markers of white liberty in colonies. But at the same slavery dependent on direct slaves could never be muted. என்ன சொல்ல வராங்கன்னு புரியுதா? லைக் ஸோ பேச்சு சுதந்திரம், பவர் டு சைலன்ஸ் என்ன சொல்றது, ஒயிட் லிபர்ட்டிக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல் கொடுத்தது. ஒயிட் பீப்புள் வந்து இந்த ஸ்பீச்சையும் பவர் ரொம்பவே யூஸ் பண்ணாங்க. ஆனால் ஸ்லேவரி பொறுத்த வரைக்கும் எப்படின்னா வந்து இவங்க எந்த அளவுக்கு ஆதிக்கம் பண்ணாங்க ஒயிட் பீப்புள், அது அந்த ஸ்லேவரி இது பண்ணாங்க. பட் என்ன இருந்தாலும் ஸ்லேவ்ஸ் வந்து அவங்க வந்து கண்ட்ரோல் ஆகலை. கம்ப்ளீட்லி நாட் மியூட்டட் சொல்லியிருக்காங்க. ஸ்லேவ்ஸ் என்னது கண்ட்ரோல் ஆகலை. அவங்களோட டூல் தான் என்னது? டாக் வாஸ் த மோஸ்ட் காமன் வே ஃபார் என்ஸ்லேவ்டு மென் அண்ட் உமன் டு சப்வர்ட்ஸ் தேர் பாண்டேஜ். என்னன்னு புரியுதா? டீல் என்ன சொல்றாங்கன்னா, காலகாலமாக ஒயிட் பீப்புள் வந்து ஆகிட்டு இருக்காங்க. அவங்க அதை என்ன சொல்லி பேச்சு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்களால கம்ப்ளீட்டாக ஸ்லேவரியை என்ன சொல்றது கண்ட்ரோல் பண்ண முடியல. அவங்களால மியூட்டட்னா என்னது இப்போ அவங்க பேசுறது கண்ட்ரோல் பண்ண அந்த பேச்சை பற்றி தான் ஏல சொல்லியிருக்காங்க. டாக் வாஸ் த மோஸ்ட் காமன் வே ஃபார் என்ஸ்லேவ்டு மென் அண்ட் உமன். ஓகே, ஸோ ஸ்லேவ் ஓனர்ஸ் இந்த என்ன சொல்றது ஸ்லேவ் ஓனர் இந்த ஸ்லேவ்ஸ் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இந்த ஓனர்ஸ் வந்து என்னன்னா ஒபெஸ்ட் ஓவர் ஸ்லேவ் டாக் தோ தே குட் நாட் கண்ட்ரோல் இட். ஆமாம், புரியுதா? அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸ்லேவ் ஓனர்ஸ் இந்த ஒயிட் பீப்புள்ஸால இதை கண்ட்ரோல் பண்ண முடியல. லைக் ஏன்னா வந்து ஒருத்தர் 2 பேர் பேசினா பரவாயில்ல, ஒரு குரூப்பே பேசுறப்ப நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுதான் பின்னால என்னவா இருக்கு, கன்ஸ்பிரசி, ரிவோல்ட் அந்த மாதிரிலாம் போயிருக்கு. ஸோ ஆப்ஷன் ஈல பாருங்க. ஆப்ஷன் ஈல பார்க்கும்போது பிரேக், கன்ஸ்பிரசி அண்ட் ரிவோல்ட். ஸோ ஸ்லேவ் ஓனர்ஸ்க்குமே என்னது இது ரொம்ப பயங்கரமா பேசுறாங்க. லைக் கண்ட்ரோல் இட், ஃபியர் த பவர் டு பைண்ட் அண்ட் இன்ஸ்பயர். ஓகே, இந்த டாக் என்ன பண்ணுது? ரிவோல்ட் இதுக்கு இன்ஸ்பயரும் பண்ணுது. ஸோ ஏல வந்து டாக் தான் டூலா இருக்குன்னு சொல்றாங்க. ஈல வந்து அந்த டாக் இன்ஸ்பயர் பண்ணுது. இதுக்கு ரிவோல்ட் அகேன்ஸ்டுக்கு. ஓகே, ஈவன் இன் எக்ஸ்ட்ரீம் வயலன்ஸ் அண்ட் அன்ஃப்ரீடம் தேர் வேர்ட்ஸ் ரிமைன். யாரோட வேர்ட்ஸ் ரிமைன்? அந்த ஸ்லேவோட வேர்ட்ஸ் ரிமைன் என்னது? ubiquitous, heavy fur, irrepressible and potentially transgressive. என்னது? அன்கண்ட்ரோலபிள், கண்ட்ரோல் பண்ண அவங்களால முடியல. ஓகே, எக்ஸ்ட்ரீம் வயலன்ஸ் கொடுத்தாலும் அன்ஃப்ரீடம் வந்து ஒயிட் காலனிஸ் இது பண்ணாலும் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட ஒத்துமையினால அந்த ரிவோல்ட் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களோட போராட்ட குணத்தை வெளிப்படுத்துறாங்க. ஸோ ஆன்சர் DAEB. ஸோ ஆன்சர் DAEBனா
ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன வரும்? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறது ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன வரும்? they have asked about the last statement after rearrangement. லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்னா ஆப்ஷன் பி. And which of the following is not related to the arrangement after rearrangement? DABல எது வந்து ரிலேட்டடா இல்லை? C is not related. ஸோ இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கொஷின் உங்களை சால்வ் பண்ண முடியுமா பாருங்க. ஸோ ரொம்ப ஈஸி தான். லைக் கண்டிப்பாக நமக்கு sporting a copper color and pair of pink feathers antler or himself resembles a child's doodle. ஏ ஸ்டார்டரா வர வாய்ப்பு இருக்கு, சான்ஸ் இருக்கு. ஹிஸ் கேஷுவல் மில்லினியல் டெலிவரி ப்ரிப்பேர்ட். ஹிஸ்ன்னு எடுத்து ஸ்டார்டரா வராது. தோ ஹி சியும் வராது. டி பார்க்கலாம். லைக் ஹிஸ் ப்ரீவியஸ் ஷோ மை ஃபேவரட் ஷேப். திஸ் இஸ் அன் ஹானர் ஆஃப் சிட் டவுன் காமெடி aided by an overhead camera which relays tourist theories illustrated with a crayon squiggles on the screen behind him. ஓகே, ஸோ நம்மளுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் சொல்றது ஒரு ப்ராப்பராக இருக்கணும். இங்க யாரை பத்தி பேசுறாங்கன்னா இங்க கேரக்டர் வந்து டோரஸ் பத்தி தான் பேசுறாங்க. ஓகே, டோரஸ் லைக் அவனோட ப்ரீவியஸ் ஷோ மாதிரி இந்த ஷோ வந்து அந்த கேமரா வந்து யாரை நோக்கி போகுது? டோரஸ் நோக்கி போகுது. அதுல என்ன பண்ணி அந்த கேமராவில் என்ன தெரியுதுன்னா டோரஸோட தியரி என்னது? அவன் நின்றுட்டு இருக்கான், பின்னாடி என்னது? கிரையானோட ஸ்கிரிபிள்ஸ் நிறைய வந்து கிறுக்கல் பின்னாடி இருக்கு. டோரிஸ் இப்படி நிக்கிறான்னா அவனோட ஸ்கிரிபிள்ஸ் கிறுக்கல் பின்னாடி இருக்கு. ஸோ இதுதான் இன்ட்ரடக்ஷனா இருக்கும். ஒரு கேரக்டர் இப்பதான் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஸோ டி தான் ஸ்டார்டரா இருக்கும். இப்போ டி ஸ்டார்டரா இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு நெக்ஸ்ட் என்னவா இருக்கும்? ஸ்போர்ட்டிங் அ காப்பர் கலர் பிக்ஸி கட் அண்ட் பேர் ஆஃப் பிங்க் ஃபெதர் அட்லஸ் ஸ்டோரி ஹிம் ரிசம்பிள்ஸ். இப்போ அவன் எப்படி பார்க்க எப்படி இருக்கானாமா? ஸ்போர்ட்டிங்க அவன் பார்க்க ஒரு காப்பர் கலர் காஸ்டியூம் போட்டுட்டு பிங்க் ஃபெதர் அட்லஸ் வச்சுக்கிட்டு அவனே பார்க்க சைல்டு குழந்த மாதிரி தான் இருக்கான். ஸோ முதல்ல வந்து கிரையான் அவன் டோரஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி அப்படின்னா கிரையான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. தென் டோரஸ் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கான்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. கேரக்டர் இன்ட்ரடக்ஷன், கேரக்டர் எக்ஸ்பிளனேஷன். ஸோ DA. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க? ஹிஸ் இன்குவென்சிட்டிவ் மைண்ட் ப்ரொடியூசஸ் இன்கனெக்டட் ஐடியா அபவுட் கேத்தலிசம். The blandness of Pixar and what orange while his inside train has to put high purple behavior. ஓகே, ஸோ அவரோட இன்குவென்சிட்டி இன்ட்ரெஸ்டிங் மைண்ட் நிறைய ஐடியாஸ். இவ்வளோ காஸ்டியூம் போட்டிருக்கான். இவர் என்ன சொல்றது? எதை பத்தி அவனோட நம்ம எதை பத்தி சொல்ல வருதுன்னா அந்த கிரையான் ஸ்க்ரூபிள்ஸ் அந்த டூடல்ஸ் எல்லாம் எதை பத்தி பேச வராங்கன்னா கேத்தோலிசம் பத்தி பேச வராங்க. கேத்தோலிசம் பத்தியும் அதோட ஏன்னா இங்கேயே வந்து அவங்க பிக்ஸின்னு சொல்லிட்டாங்க, கலர்ட் பிக்ஸி கட். இங்க பிளாண்ட்னஸ் ஆஃப் பிக்சர்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் கீவேர்டு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது DAE தான் நம்மளுக்கு தேர்ட் இதுவாக வரும். ஸோ இவனோட ஸ்பீச் எப்படி இருக்காமா? இஸ் கேஷுவல் மில்லியனரி ஸ்பீச் ஆஃப் பெப்பர்டு வித் என்னது? ஹூ ஹா லைக் சவுண்ட்ஸ் லைக் பிரஞ்ச் ஆன் மெனு. ஓகே, ஒரு மெனுவில் வந்து நம்ம சாப்பிட்றப்ப அப்பப்போ நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம்ல, அந்த என்ன சொல்றது சாப்பாடு நடுவோம், அந்த மாதிரி ரொம்ப இனிப்பும் புளிப்புமா இருக்குன்னு நம்ம சொல்றாங்க. ஸோ நம்மளுக்கு சீக்வன்ஸ் வந்து DAEB. ஓகே, DAEB. Which of the following comes third after rearrangement? The answer is option B. Which of the following pairs are possible? DA possible? Possible. AD D நம்மளுக்கு இங்க வரவே இல்லையே. D வந்துச்சு, பட் AD வரல, ஜாயின் ஆகி வரல. ஸோ வராது. EB, எஸ் EB-யோட பேரும் பாசிபிள். BE, EB தான் பாசிபிள், BE பாசிபிள் இல்லை. AB இல்லை, பாசிபிள் இல்லை. ஸோ நமக்கு ஆன்சர் அந்த ஆப்ஷன் A 1 and 3. விச் ஆர் ஃபாலோயிங் இஸ் ஆட் ஒன் அவுட் கேட்டிருக்காங்க. ஆட் ஒன் அவுட்னா இதுல வந்து ரிலேட்டடாக இல்லை. DAEB-ல நமக்கு ரிலேட்டடாக இல்லாதது என்னன்னா ஆப்ஷன் C. ஓகே, ஸோ லாஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்த்துடலாம். ஸோ எல்லாமே ஹை லெவல் கொஷின்ஸ்னால பயப்பட வேண்டாம். ஸோ இந்த மாதிரி கொஷின் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகிடும். எக்ஸாம் டைம் வந்து அந்த ஃபியர்னஸே போயிடும்.
என்ன சொல்றது, நிறைய டஃப் கொஷின்ஸ் பார்க்கறதால நம்மளுக்கு என்ன ஆகும், நம்ம வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுவோம். அதை விட்டுட்டு நம்ம ரொம்ப ஈஸியான ஒரு மார்க்ஸ் போடுறப்ப நமக்கு ரொம்ப இவ்வளோதானான்னு சொல்லி ரொம்ப லெத்தாஜிக் ஆகிடுவோம். ஸோ நம்ம இப்போ வந்து ப்ராப்பராக சால்வ் பண்ணலாம். டு கிரியேட் அ சினாப்ஸ், ஓகே, the neuron has specialized structures often seen as tiny swellings. ஓகே, ஏ வரதுக்கான சான்ஸ் இருக்கு. திஸ் ஃபிட்டல் வார்ம் அப் ஆக்ட்னு, ஸோ திஸ்னா எனக்கு தெரியும். ஸோ பி வராது. ரீசன் ஆஃப் திஸ் பேரிங் இருக்கு, அப்போ சியும் வராது. ஸோ நெக்ஸ்ட், the neural connection between eyes and brain are formed long before birth, establishing the wiring and synapse. synapsனா கனெக்ஷன். ஆனால் அதை பற்றின ஸ்டார்டிங் வந்து இதில் தான் பேசியிருக்காங்க. கரெக்டாக எப்படி பண்ணணும்னு இதை சொல்லியிருக்காங்க. பட் அது என்னன்னு டிஃபைன் பண்ணுறது வந்து ஆப்ஷன் டி தான். ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நியூரல் கனெக்ஷன்ஸ் பிட்வீன் த ஐஸ் அண்ட் பிரெயின் ஆர் ஃபார்ம்டு, பிறப்பக்கு முன்னாடியே ஃபார்ம் ஆயிருக்கு, ஒரு சர்க்கியூட் ட்ரீ மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் லைக் வந்து என்ன சொல்றது, during this rehearsal period the synapses points of chemical connection between generated in excess only to be pruned back during later development. ஓகே, புரியுதா? நீங்க கேட்கலாம், சார் அப்போ வந்து என்ன சொல்றது, சி வராதா? பிகாஸ் சியில் பார்த்தீங்கன்னா பேரிங் பேக் ஆஃப் சினாப்சிஸ் இஸ் எ மிஸ்ட்ரின்னு சொல்லியிருக்காங்க. அதை டிஃபைன் பண்ணுறது தான் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. நல்லா படித்தா தெரியும். ப்ரூன்டு பேக் பாருங்க, இந்த ப்ரூன்டு பேக் தான் இங்கே ஒரு மிஸ்ட்ரின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு நியூரல் கனெக்ஷன்ஸ் வந்து குழந்தைக்கு முன்னாடி ஓம்லுக்கு இப்போ டெவலப் ஆகிடுது. அந்த ரிஹர்சல் பீரியடில் தான் சினாப்சிஸ் கெமிக்கல் கனெக்ஷன்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகுது. அது பின்னால் அது வந்து கம்மியாகிடுது, ப்ரூன் பேக்னா கம்மியாகிடுது. ஸோ அந்த ரீசன்ஸ் ஃபார் பேரிங் இந்த சினாப்சிஸ் வந்து ஒரு மிஸ்ட்ரியாக தான் இருக்குது. அந்த பேரிங் பேக் ஆஃப் சினாப்டிஸ் மிஸ்ட்ரி. பட் சினாப்டிக் ப்ரூனிங் இதில் சினாப்டிக் ப்ரூனிங்னா சினாப்டிக் கம்மியாகிறதுக்கு வந்து எதுக்குன்னா கரெக்டான சினாப்சிஸை வந்து வச்சுக்கிறதுக்கும் வீக்கான சினாப்சிஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த ப்ராசஸ் சினாப்டிக் ப்ரூனிங் நடக்குது. ஓகே, அப்போ நம்மளுக்கு டிஇசி வரும். திஸ் ஃபீட்டல் வார்ம் அப் ஆக்ட் எப்போ நடக்குது? இது பிஃபோர் கனெக்ஷன் பிஃபோர் ஆக்சுவலி இஸ் க்ரூஷியல் ஃபார் த, இது எதுக்காக நடக்குதுன்னா இந்த ஃபீட்டல் வார்ம் அப் ஆக்ட், இந்த ஃபீட்டல் வார்ம் அப் ஆக்ட்னா ஒன்றுமே கிடையாது. சினாப்டிக் ப்ரூனிங் இருக்குல்ல, இந்த சினாப்டிக் ப்ரூனிங்னா ஒன்றுமே கிடையாது. ஸ்ட்ராங்கான சினாப்சிஸ் இருக்கிறது, வீக்கான சினாப்சிஸை ரிமூவ் பண்ணுறது. இது எப்போ எதுக்கு நடக்குதுன்னா ஐஸுக்கு முன்னாடி நல்லா நடக்குது. பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் விஷுவல் சிஸ்டம், கண் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு இது அந்த குழந்தையோட கண் நல்லா ஃபங்க்ஷன் ஆகிறது நடக்குது. ஸோ டிஇசிபி. ஓகே, இதில் எப்படி சினாப்ஸ் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க, மீன்ஸ் கொடுத்துருக்காங்க தவிர. பட் இந்த பேராஜாமல் நீங்கள் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது என்ன சொல்கிறது, இது வந்து நியூரல் கனெக்ஷன்ஸ் பற்றி பேசுகிறாங்க, அதில் சினாப்டிக் ப்ரூனிங் பற்றி பேசியிருக்காங்க, அது ஒரு மிஸ்ட்ரின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இது ஏன் எப்போ டெவலப் ஆகுதுன்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் டிஇசிபி. ஸோ டிஇசிபியில் நம்மளுக்கு எந்த ஆப்ஷன் வராது? கண்டிப்பா ஆப்ஷன் ஏ வராதா? அதே மாதிரி which of the following comes second after rearrangement? டிசிபில செகண்ட் சொல்லுறது ஆப்ஷன் சில இருக்கிற இ தான். லாஸ்ட்ல which of the following comes last after rearrangement? கடைசி இது அரேஞ்ச் பண்றதுக்கு கடைசியா வந்து எது வரும்? பி தான் வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி, டிசிபி. ஸோ ஓரளவுக்கு நான் எல்லா கொஷினுமே ஓரளவுக்கு சால்வ் பண்ணி முடிச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கொஷின் சால்வ் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோஸ் வேணும், நான் இந்த ரைஸ் ஆஃப் செமஃபார் எக்ஸாம்ஸை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் போடுங்க. கொஷின்ஸ் டஃப்பாக இருக்குன்னு ஃபீல் பண்ணாதீங்க. பட் திருப்பி இதை சால்வ் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிடும், எந்தெந்த ஆங்கிள் கொஷின்ஸ் வருதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ ஹாவ் அ நைஸ் டே ஸ்டூடெண்ட்ஸ். பாய்.